ஜெர்மனியில் கோடை காலத்தில் குறிப்பாக மாடி வீடுகளில் வெயில் தாங்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கும் போது வாடகையை குறைக்க முடியுமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. வீடு மிகவும் உஷ்ணமாகி வாழ்வதற்கு தகுதியற்றதாக மாறினால் தனிப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் வாடகை குறைப்பு அல்லது ஒப்பந்த ரத்து போன்ற கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என ஜெர்மன் குடியிருப்போர் சங்கம் தெரிவித்தது. வீட்டுக்குள் இருக்க வேண்டிய அதிகபட்ச வெப்பநிலை குறித்த சட்டம் எதுவும் இல்லை என்றாலும் அதிக வெப்பத்தின் காலம், கட்டிடத்தின் அமைப்பு மற்றும் குளிரூட்டும் வசதிகள் போன்ற காரணிகளை கொண்டே இது தீர்மானிக்கப்படுகிறது. பெர்லின் நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கில் உச்சக்கட்ட வெயிலால் ஒரு மாடி வீடு 46 பாகை செல்சியஸ் வரை சூடானதால் மெழுகுவர்த்திகள் உருகின, தாவரங்கள் இறந்தன. இதனால் வாடகைதாரர்கள் எவ்வித முன் அறிவிப்புகளும் இன்றி உடனே வீட்டை விட்டு வெளியேற நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. ஹாம்பர்கில் மற்றொரு வழக்கில் பகல் 30 பாகை செல்சியஸும் இரவில் 25 பாகை செல்சியஸிற்கும் மேல் வெப்பம் இருந்ததால் போதிய காப்புத்திறன் இல்லாத காரணத்திற்காக வாடகைதாரர்களுக்கு 20% வாடகை குறைப்பை நீதிமன்றம் வழங்கியது. வீட்டுக்கு தேவையான கோடை வெயில் பாதுகாப்பை வழங்குவது நில உரிமையாளரின் பொறுப்பாகும். அதிக வெப்பத்தை தவிர்க்க வெளிப்புற வெயில் தடுப்பான்களை அமைப்பது போன்ற நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும். எனினும் என்ன வகையான பாதுகாப்பு முறையை செய்வது என்பதை நில உரிமையாளரே முடிவு செய்வார். வாடகைதாரர்கள் தாங்களாகவே வெயில் தடுப்பான்களை பொருத்த விரும்பினால் நில உரிமையாளரின் அனுமதி பெற வேண்டும். தீவிர வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்வது அவசியமானதால் கட்டிடத்தின் தோற்றத்திற்கு பாதிப்பில்லாத வகையில் அமைத்தால் இந்த அனுமதியை வீட்டு உரிமையாளர் மறுக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது.